சட்டத்தை மீறி, நீதிமன்றத்தின் உத்தரவையும் மீறி தமிழக முதல்வரின் சொந்த ஊரான திருவாரூரில் பாதாள சாக்கடைக்குள் முழுவதும் மூழ்கி அடைப்பை நீக்கும் நபரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவாரூரில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க திட்டமிடப்பட்டு கடந்த 2011ஆம் ஆண்டு திருவாரூர் முழுவதும் உள்ள அனைத்து வார்டுகளையும் இணைத்து 67.64 கிலோமீட்டர் நீளத்திற்கு பூமிக்குள் 8 அடி ஆழத்தில் குழாய்கள் அமைக்கும் பணி கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி திருவாரூர் நகரின் 12வது வார்டுக்கு உட்பட்ட தியாகி சத்தியமூர்த்தி தெருவில் துவங்கப்பட்டது. 18 மாதங்களில் பாதாள சாக்கடை பணி முடிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருவாரூர் நகர் முழுவதும் குழாய்கள் பதிப்பது, மேனுவல் தொட்டி அமைப்பது என பல ஆண்டுகளாக நடைபெற்ற பணிகள் 18 மாதங்களை கடந்த பிறகும் பல்வேறு கட்ட தாமதங்களுக்குப் பிறகு திருவாரூர் பாதாள சாக்கடை திட்டத்தினை 2014ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். அதன் பிறகு 10 ஆண்டுகளாக தற்போது வரை திருவாரூர் பகுதி மக்கள் பாதாள சாக்கடை திட்டப்பணியினால் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக வீடுகளுக்கு பாதாள சாக்கடை இணைப்பு வழங்கும் போது 20,000 முதல் 30,000 வரை கட்டணமாக கேட்டு பொதுமக்களை துன்புறுத்தி உள்ளனர். மேலும் பல இடங்களில் முறையாக இணைப்புகள் வழங்கப்படாததால் கழிவு நீர் அடிக்கடி வீடுகளுக்கு புகுந்து விடுவதாக அவ்வப்போது பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பல இடங்களிலும் முறையாக பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெறாத காரணத்தினால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் சாலைகளில் வழிந்து ஓடும் அவல நிலை உள்ளது. குறிப்பாக சுபமுகூர்த்த தினங்களில் திருமணங்கள் நடைபெறும் போது அங்கிருந்து வெளியேறும் கழிவு நீர் பாதாள சாக்கடை குழிக்குள் சென்று அடைத்து கொண்டு அந்த பகுதி முழுவதுமே துர்நாற்றம் வீசி சாலை முழுவதும் கழிவு நீர் வழிந்து ஓடும். இதனால் திருமணத்திற்கு வரும் பொதுமக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்லக்கூடிய நிலை உள்ளது. இது குறித்து பலமுறை திருவாரூர் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக உள்ளது. இந்நிலையில் எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல ஓர் கொடூர சம்பவம் தற்போதைய முதல்வரின் சொந்த ஊரான திருவாரூரில் நடந்து வருகிறது. பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்வதை தடுக்கும் வகையில் விதிகள் இயற்றப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழக அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது. ஆனால் அதற்கு பிறகும் பாதாள சாக்கடை குழிக்குள் மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்து வருகின்றனர். இதனால் அவ்வப்போது உயிர் பலியும் ஏற்படுகிறது. செப்டிக் டேங்க் மற்றும் பாதாள சாக்கடை தொட்டிகள் போன்ற கழிவு நீர் தொட்டிகளில் நைட்ரஜன் சல்பைடு என்ற விஷவாயு அதிக அளவில் இருப்பதால் கழிவு நீர் தொட்டிகளில் இறங்கி சுத்தம் செய்யும் மனிதர்கள் அந்த விஷவாயு தாக்கப்பட்டு உயிர் இழக்கின்றனர். அவ்வாறு இறந்தவர்கள் பட்டியலில் தமிழகம் முக்கிய இடத்தில் உள்ளது. இருந்தபோதிலும் நகராட்சி, மாநகராட்சி நிர்வாகங்கள் மனிதர்களை இறக்கி கழிவு நீர் தொட்டியில் அடைப்பு நீக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு பதிலாக பாதாள சாக்கடையில் ஏற்படும் அடைப்புகளை நீக்க சூப்பர் ஷக்கர் மற்றும் ஜெப்ராடிங் மெஷின் உள்ளிட்ட பல்வேறு நவீன இயந்திரங்கள் உள்ள போதும் அதனை பயன்படுத்தாமல் தற்போது வரை கழிவு நீர் தொட்டிகளில் அடைப்பை நீக்க மனிதர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்திலும் இந்த நிலை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக பாதாள சாக்கடை குழிக்குள் மனிதர் ஒருவர் இறங்கி சுத்தம் செய்ய முயற்சித்து அந்த முயற்சி பலனளிக்காததால் பாதாள சாக்கடை குழிக்குள் முழுவதுமாக மூழ்கி அங்கு ஏற்பட்டுள்ள அடைப்பை நீக்கி பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பேசு பொருளாகி உள்ளன. பாதாள சாக்கடை குழிக்குள் மனிதர்கள் இறங்கக்கூடாது என சட்டம் இயற்றப்பட்டுள்ள நிலையில் சட்டத்தை மீறி, நீதிமன்றத்தின் உத்தரவையும் மீறி தமிழகம் முதல்வரின் சொந்த ஊரான திருவாரூரில் பாதாள சாக்கடைக்குள் முழுவதும் மூழ்கி அடைப்பை நீக்கும் நபரின் வீடியோ வெளியாகி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.
स्वाहा हस्पताये स्वाहा अन्धे मुक्ताय स्वाहा मुक्ताय वैनक्यदिनाय स्वाहा विनक्यदिनाय स्वाहा ज्ञाय भुवनाय स्वाहा भुवनश्चतये स्वाहा शीतये स्वाहा प्रजापतये स्वाहा देवा अगन्मामताः भूम प्रजाने प्रजाः भूमवे स्वाहा மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.